எல்லா படம் ஷூட் பண்ணுறப்போ நமக்கு தெரியாது இந்த படம் ஹிட் ஆகுமா என்ன ஆகும்னு ஒரு ஐடியா இருக்காது. பட் மருது வந்து ஷூட் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாருக்கும் தெரியும் படம் ஹிட் தான்னு. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பண்ணியிருக்கோம் ஷூட். அண்ட் அப்படியே வந்துச்சு அவுட்புட் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பெரிய தேங்க்ஸ் லிஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு முத்தையா சாருக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த பியூட்டிஃபுல் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. பாக்யலக்ஷ்மி அந்த அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரோல் சார். அண்ட் முத்தையா சார் வந்து ரொம்ப பியூரஸ்ட் பர்சன். இப்போ வரைக்கும் நான் இவ்வளோ பியூர் பர்சனை நான் மீட் பண்ணதே இல்லை. அவருக்கு அந்த ஸ்டோரி அந்த ஷூட்டிங்கு இது தவிர வேறு எந்த தாட்டுமே இருக்காது. ஸோ அவ்வளோ ஃபோக்கஸ்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் வேல்ராஜ் சார் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள், வெரி ஸ்வீட் பர்சன். அண்ட் விஷால் சார் லைக் இட்ஸ் அன் ஆனர் டு ஒர்க் வித் ஹிம் பிகாஸ் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிம். நான் நேரில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அண்ட் சூரி சார் என்னோட எல்லா படத்துலுமே இருப்பார். எல்லாருக்கும் தெரியும் அவரோட காமெடி சூப்பராக பண்ணுவாங்கன்னு. பட் இந்த படத்தில் எமோஷ்னல் சீன்ஸும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கிரேட் ரியலி. நான் மெர்சல் ஆயிட்டேன். எல்லாருக்கும் அப்பாவுக்கு சுரேஷ் ரொம்ப எப்படி பயங்கரமாக இருக்கார் இந்த படத்தில். நான் பார்த்துருக்கேன், டப்பிங்கில் சூப்பராக இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே வெரி வெரி ஹாப்பி. அன்பு சார் இங்கே இல்லை, பெரிய தேங்க்ஸ் அவருக்கும். இது செகண்ட் ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச் இந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க மறுபடி. அண்ட் எல்லாருக்கும் யாராவது மறந்துட்டா சாரி. டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் செல்வ பாண்டி சார், பரணி காரு, எல்லாருக்கும் தேங்க்ஸ். பூபதி, சாதிக் அண்ட் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச். இமான் சார் பாட்டை வந்து இந்த டியூன்ஸ் வந்து நான் வேற பாட்டை கேட்டதே இல்லை. அவ்வளோ ஸ்வீட்டான மியூசிக் அண்ட் சூப்பர் வால்வம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. மருது திரைப்படம் வந்து தமிழ்லையும், அதே திரைப்படம் தெலுங்குல ராயுடு என்ற தலைப்பில் மே 20 வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ப்ரமோஷன்ஸ் கிக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் we are having this press meet. இந்த படத்தோட தயாரிப்பாளர் அன்பு சாருக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். முத்தையா சொன்ன மாதிரி குட்டி புலியிலேருந்து மிஸ் ஆகிட்டே இருந்தது. பட் ஒரு இயக்குனரோட ஒரு சிறந்த படம் அமையணுன்னா அது கரெக்டாக அந்த டைம், அதுதான் சினிமாவில் அந்த நம்ம என்ன தான் நினச்சாலும் அந்த அந்த நேரம் வரும்போது தான் அது இது எல்லாமே கூடி வரும். அந்த மாதிரி மருது திரைப்படத்தில் நானும் முத்தையா சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்றது எழுதப்பட்ட ஒரு விஷயம். இந்த மருது திரைப்படம் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நபருக்கு மட்டும் நான் நன்றி தெரிவிக்கணும். அது முருகராஜ் அண்ணனுக்கு. ஏன்னா அவர் வந்து இந்த ஒரு படம் மட்டும் நீ பண்ணிடு, இது வந்து ஒரு விஷயத்துக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு கிராமத்து படத்தில் கண்டிப்பாக நீ நடிக்கணும், முக்கியமாக முத்தையா இயக்கத்தில் ஒரு படம் தயவுசெய்து நீ நடிச்சே ஆகணும் அப்படின்னு அவர் சொன்னது. அதுக்கப்புறம் முத்தையாவோட கதையும் திரைக்கதையும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சதுனால நான் இந்த திரைப்படத்தில் நான் நடிச்சிருக்கேன். மருது பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு விஷயம், சண்டைக்கோழியில் எனக்கு எப்படி ஒரு திருப்பு முனையாக பட்டி தொட்டி சுற்றுலா பொருட்காட்சியில் எந்த படம் போட்டாலும், அதாவது சொல்லுவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் திடீர்னு சண்டைக்கோழி தூக்கி போடுவாங்க ஒரு தியேட்டரில், 2000 ரூபாய் 5000 ரூபாய் கலெக்ஷன் வரும். 5 வருஷம் 6 வருஷம் 8 வருஷம் கழிச்சு இப்போ கூட சுற்றுலா பொருட்காட்சியிலலாம் திரைப்படத்தை போடுறாங்க. அதே மாதிரி தான் சண்டைக்கோழியில் எனக்கு எப்படி அமைஞ்சதோ அதே மாதிரி டூரிங் டாக்கீஸ் அழிஞ்சிடுச்சு. நான் கடைசி லக்ஷ்மி டாக்கீஸ் வந்து திருப்பரங்குன்றத்தில் இந்த போன டிசம்பரில் இடித்து தள்ளிட்டாங்க. பட் என்னை வந்து ஒரு சிட்டி மட்டும் இல்லை, குக்கிராமத்துக்கு வரைக்கும் என்னை கொண்டு போய் சேர்க்க போகிற என்னோட செல்ல இயக்குனர் முத்தையாக்கு நான் முதல்ல முன்கூட்டியாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதுதான் எல்லா நடிகர்களோட ஆசை.
நம்ம படம் பண்ணுறோம், நல்ல படம் பண்ணுறோம். ஆனால் அது நல்ல படமாக இல்லையான்றது நம்ம அடுத்த படப்பிடிப்புக்கு போகும்போது அங்கே தான் தெரிய வரும். ஸோ அங்கிட்டு வந்து மதுரையில் ராஜபாளையமில் ஷூட் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச அந்த ஒரு பாக்கியம், சண்டைக்கோழி படம், திமிரு படம், தாமிரபரணி திரைப்படம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது தம்பி அப்படின்னு பாதி அம்மாக்கள் ஐயாக்கள் எல்லாரும் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. கண்டிப்பாக எனக்கு வந்து மருது படத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு பேர் என் கெரியர்லேயே ஒரு முக்கியமான படமாக அமைய போகுதுன்னு எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். எல்லா படத்துலையும் நான் வந்து ஓபி அடிச்சிருக்கேன், அவனிவன் தவிர. அவனிவன் ஓபி அடிக்க முடியாது, பாலா சார் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ஒரு வகையில், அதாவது முழுமையாக இல்லை, 100% ஒரு இயக்குனர் கேட்கும்போது நம்ம சில நேரத்தில் ஒரு 75%, 80% அப்படி தான் நம்ம வந்து நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம். சில நேரத்தில் அது ஓகேப்பா, இதெல்லாம் தெரியாதுப்பா, இதெல்லாம் இந்த சீன்லலாம் தெரியாது, பரவாயில்ல, அந்த மாதிரி இருக்கும். பட் நான் உறுதியாக சொல்கிற ஒரு விஷயம், மருது திரைப்படத்துக்கு 100% எனக்கு அந்த தோற்றமும் சரி, அந்த பாடி லாங்குவேஜும் சரி, அந்த கேரக்டரைசேஷன் சரி, அந்த எல்லாமே, அந்த பச்சை குத்துன எல்லா விஷயமும், உடம்பேத்தின விஷயம் எனக்கு மனசார, ஐ திங்க் ஆஃப்டர் அவனிவன் நான் வந்து இந்த திரைப்படத்தில் நான் வந்து அர்ப்பணிச்சிட்டேன் ஆஸ் அன் ஆக்டர். ஏன்னா எனக்கு அப்படி பிடிச்சிருந்தது இந்த ஒரு கேரக்டரைசேஷன், மருதுன்ற கேரக்டரைசேஷன் எனக்கு அப்படி பொருந்துச்சு. நான் இப்போ ஒவ்வொரு நாள் படப்பிடிப்பு பண்ணும்போது முக்கியமாக நான் முத்தையாக்கு அண்ட் அன்பு சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும் ஒரே விஷயம். ஏன்னா இடையில நான் வந்து 1 நாள் 2 நாள் திரும்ப சென்னைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. ஸோ அந்தந்த நேரத்தில் வந்து மற்ற காட்சிகள் எடுக்கும்போது எனக்கு உடனடியாக இருந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தேவைப்பட்டது அந்த நேரத்தில். இந்த படத்தோட முக்கியமான, ஏன்னா இப்போ படம் ஆல்மோஸ்ட் ரெடி ஃபார் ரிலீஸ், 2 விஷயங்கள் பேசப்படும். சூரிய ஒரு காமெடியனா எல்லாரும் பார்த்துருக்காங்க, எல்லாரும் சிரிக்க வச்சிருக்காருன்னு. பட் சூரிய ஒரு முழுமையான ஒரு நடிகன். அதாவது பகுதியில் ஒரு காமெடியனாகவும், கடைசி காட்சி, கடைசி ஷாட் நானும் சூரி தான் இருப்போம். எல்லாரும் கண்டிப்பாக ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ண வச்சிருவாப்புல சூரி இந்த திரைப்படம். இன்ஃபேக்ட் நிறைய படம் இந்த மாதிரி அமையாது, நான் உங்களுக்கே சொல்கிறேன் சூரி, பிகாஸ் பார்க்கும்போதும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. சுரேஷ் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மாலை போட்டிருக்காரு, பேய் மாதிரி இருப்பான் படத்தில். அதாவது அவன் சொன்ன மாதிரி நான் நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனலில் வந்து எப்படி வேட்டையாடணுமோ அந்த மாதிரி வந்து இந்த தாடி, அந்த கண் பார்வை, எனக்கு ரொம்ப ரொம்ப நான் நேசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, என்னோட வில்லன் ரொம்ப நல்ல எல்லா அம்சங்களோடு இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன் ஒரு ஆக்ஷன் படத்தில். ஏன்னா அப்போ தான் வந்து ஈடு கொடுக்க முடியும். அந்த வகையில் வந்து சுரேஷும் நானும் அந்த பண்ண அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து கண்டிப்பாக சுரேஷ்க்கு ஒரு இடம் இந்த தமிழ் சினிமாவில் ஏற்கனவே இருக்குது. அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்க போகுது சுரேஷ்க்கு. என்னை பார்த்த உடனே தோணுச்சு. படத்திலே வெள்ளையாக இருக்கிற ஒரே நபர் ஸ்ரீதிவ்யா தான். ஏன்னா நாங்கள் படப்பிடிப்புலேயே வந்து எங்கேயுமே காணாமல் போக முடியாது ஸ்ரீதிவ்யா. ஏன்னா நாங்கள்லாம் வந்து திடீர்னு எப்பா இல்லை இப்போ இங்கிட்டு வாப்பா அப்படின்வாங்க. எப்பா நான் தான்ப்பா ஹீரோன்னா, ஓ சாரி சார், இங்கே தலைப்பா கட்டி லோட்மேன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தீங்களா, அதான் சாரி சார். அசினேட்டரே சில நேரத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நானும் சூரி எப்போவுமே அந்த பனியனு ட்ரௌசர் காட்டுற மாதிரி கையிலேயே கட்டுறது, அந்த மாதிரி தான் எங்களோட காஸ்டியூம். ஆனால் ஸ்ரீதிவ்யா மட்டும் படம் முழுக்க வந்து ஒரு அழகான ஒரு பெண்ணாக வராங்க, ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஆக்டிங் வித் ஸ்ரீதிவ்யா அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி, ஐ திங்க், அ குட் ஃபில்ம் ஃபார் அவர் காம்பினேஷன். வேல்ராஜ் சார் நான் ஏற்கனவே அவரோட நடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து கேமராமேனோட கம்ஃபர்ட் லெவல் தான். உங்கள் எல்லாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், கூடிய சீக்கிரம் அவர் அரசியலுக்கு வர போகிறாரு. இல்லை, அது நான் சும்மா சொன்னேன். அது ரொம்ப நன்றி சார். அழுக்கு துணியில் என்னை அழகாக காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இமான், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அது எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு திரைப்படத்துலேயும் வந்து ஒரு 3 பாடல்களாவது ஹிட் ஆகிடுவார். இந்த படத்தில் வந்து இஸ் கிவன் அ குட் ஆல்பம். தேவைப்பட்டுச்சு இந்த படத்துக்கு. அண்ட்
டெஃபினெட்லி இன்க்ளூடிங் த தீம் மியூசிக். நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர். ஐ தேங்க் இமான் ஆல்சோ. ஆர்ஆர் போயிட்டுருக்கு. அண்ட் மற்ற நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்தது எல்லாருமே வந்து தேங்க் யூ ஆல் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். இது சாயந்தரம் ஆனால் வாலிபால் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து ஆமாம், அது தேவைப்பட்டுச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து படப்பிடிப்பு முடிச்சோடனே ரூம்குள்ளே போய் உட்காந்துருவாங்க, டிவி பார்த்துன்னு இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லோரும் வாங்க வெளில வந்து ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து நான் வி ஆல் பிளேட் ஃபார் ஆல் த 60 days. அதுக்கு நான் ஆரியாக்கு தான் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா அவன் பயன்படுத்தின அந்த ஃபிட்னஸ் இதுதான். எனக்கு முத்தையா தேங்க்யூ. நான் வரிசையாக நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும்னா நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்து முத்தையா வந்து அவரோட அடுத்த படம் எங்கள் பேனரில் தான். முத்தையா நீங்கள் யார் வேணாலும் ஹீரோவை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் முத்தையா அடுத்த படம் வந்து நான் இணைந்து இருக்கணும், ஏதோ ஒரு வகையில் என் பேர் இருக்கணும். ஸோ அதனால் நான் இப்போ சொல்லிக்கிறேன். பிரவீன், ஐ காட் யுவர் ஃபர்ஸ்ட் கமெண்ட். எனக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு படம் பார்த்து சொன்னீங்க. எல்லாருக்கும் அந்த ஒரு வேலை செய்கிற டெக்னீஷியன், அதாவது எடிட்டர் என்ன சொல்லுவாருன்ட்டு எதிர்பார்த்துருப்போம். பட் கரெக்ட்லி வென் நீங்கள் கன்வே பண்ண விஷயம் எனக்கு வந்தது. தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் அது நீங்கள் சொன்னது வந்து ஐ திங்க் அதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் காட்சி படப்பிடிப்பு போகணும். ஸோ இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அந்த இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த படத்திலே வந்து எல்லா நடிகர்களும் இருக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ரசித்து நடித்த காட்சி வந்து ராதாரவி அண்ணனோட தான். மைண்ட் வைஸாக சில நேரத்தில் நம்ம யோசிப்போம். அது மைண்ட் வைஸை வந்து வசனமாக வந்து மாற்றி கொடுத்தாரு முத்தையா. அது நான் சொல்ல மாட்டேன், படத்தில் நீங்கள் பாருங்கள். பட் இல்லை, வித் டியூ ரெஸ்பெக்ட் டு ராதாரவி அண்ணன் எவ்ரிதிங். பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எல்லாரும் வந்து நாளைக்கு ராதாரவி அண்ணோட காம்பினேஷன். சரிப்பா, ராதாரவி அண்ணன் தானே, ஓகேண்ணா. சார் ராதாரவி அண்ணன் வந்துட்டார் சார். சரிப்பா, ராதாரவி அண்ணன் எங்கே இருக்காருன்னு. அப்புறம் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறவங்கலாம் வந்து ஏதோ வந்து கிரிக்கெட் மேட்ச், டென்னிஸ் மேட்ச், விம்பிள்டன் பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க. இதோ ராதாரவி அண்ணன் வராரு, இதோ விஷால் வராரு, இதோ இப்போ ஏதோ நடக்க போகுதுன்னு. நானும் என்னப்பா இது இப்படியெல்லாம் வந்து, அதுவும் ராஜபாளையத்தில் படப்பிடிப்பு. ஒரு நாங்கள் ஷூட் பண்ணுற இடம் வந்து ஒரு மில்லு. ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேர். பட் தேர்ஸ் நத்திங். அது நடிகர் சங்கம் எலெக்ஷன், அது வேற ஒரு பிளே கிரவுண்ட், அது வேற ஒரு விஷயத்துக்காக வேற ஒரு சூழ்நிலை. பட் ஒரு நடிகர்கள்லாம் வந்து வரும்போது இட்ஸ் லைக் அஸ் ப்ரொஃபஷன் வி கோ ஹெட். பட் நான் ரொம்ப ரசித்து நடித்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபேக்ட் ராதாரவி என்னோட நடிக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச காட்சி. அந்த டைலாக் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், படத்தில் வரும்போது நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போயே சொல்லிட்டேன்னா அந்த சுவாரஸ்யம் போயிடும். மற்றபடி அப்பத்தா கேரக்டர் அண்ட் இன்னொரு கேரக்டர் ஆத்திரமா இங்கே இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அந்த அப்பத்தா கேரக்டர் வந்து ஒரு மலையாளி. அவங்க வந்து மலையாளத்தில் ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகை. அவங்க வந்து இந்த படத்தில் முத்தையா தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சுருக்காங்க. இந்த படத்தில் வந்து முத்தையா சொன்ன மாதிரி சென்டிமெண்ட் வந்து திகட்டாது. எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து இந்த படத்தில் கரெக்டாக ரொம்ப சிறப்பாக காட்டியிருக்காரு. முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி. ஆஃப்டர் ஐ திங்க் சண்டைக்கோழி, திமிரு, அவன் இவன் எல்லாமே ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி ஒரு விஷயம். அது ஹேவ் டு தேங்க் அண்ணலரசு. எனக்கு ரொம்ப பிடிச்சது அண்ணலரசு கிட்ட என்னென்னா, ஒரு சஜஷன் வந்து இவன் என்ன ஹீரோ சொல்கிறது, நான் தானே கொரியோகிராஃபர் அப்படின்னு ஒரு நாள் கூட நினச்சதில்லை. இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவர் ஏற்றுக்கிட்டு ஒரு டீம் எஃபர்ட்டாக இதில் வந்து கொரியோகிராஃபியை விட ஃப்ரீ ஸ்டைல் கொரியோகிராஃபி தான் பயன்படுத்தியிருக்காரு. எஸ்பெஷலி த கிளைமேக்ஸ் லென்த்தி ஷார்ட்டாக தான் இருக்கும். தேர் இஸ் நோ கட் ஷாட்டு, மறுபடி ஃபாலிங் அப்படியெல்லாம் இல்லை. பட் ப்ளீஸ் சுரேஷ், தாஸ் சார், தயவுசெய்து இந்த மாதிரி ரிஸ்க் இனிமேல் எடுக்காதீங்க. ஏன்னா நான் அவஸ்தைப்பட்டேன் எம்ஜிஆர் மதகஜராஜ படத்தில். அன்னைக்கு சோழி முடிஞ்சதுன்னு நினச்சேன். ஏன்னா கழுத்து தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் நடிகர்கள். ஸோ அது வந்து என்ன தான் வந்து நம்ம ஒரு பேர் வாங்கணும் அப்படின்ட்டு நம்ம ஸ்டண்ட் பண்ணாலும் we are not running a race, we are running a marathon. ஸோ அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் அந்த சேஃப்டின்ற விஷயம் மட்டும் 2 பேர் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ரொம்ப
அதாவது ஆர்வத்தில் வந்து எது சொன்னாலும் மாஸ்டர் எது சொன்னாலும் இப்போ பண்ணிடுறாங்க. பட் நான் கண்ணால் பார்த்தேன். அது வந்து இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நீங்கள் படத்தில் இருக்கு. அது பிரவீன் வச்சிருக்காரு அந்த விஷயம். லேண்டிங், ஃபைனல் லேண்டிங் ஆஃப் ஆர்கே சுரேஷ் அண்ட் தாஸ் சார். இனிமேல் அது ப்ளீஸ் தயவுசெய்து, ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மீடியா. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பைரசி விஷயத்துக்காக நான் ஒருத்தந்தான் மறுபடி குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், 24 திரைப்படத்தோட விசிடி வந்துருச்சு. எங்கே எடுத்தாங்கன்னு கூட தெரியும், ஆனால் யாருமே ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. ஆனால் மருது திரைப்படம் மே 20 ரிலீஸ் ஆகுது. எங்கிட்டயோ மறுபடியும் ரேப்பர் ரெடி ஆகிட்டு இருக்கு, எங்கிட்டயோ வந்து சிடி ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆகிட்டாங்க அந்த கும்பல். மே 19 நான் எனக்கு பிடிச்ச நண்பர்கள், என் ரசிகர்கள் நான் சொல்ல மாட்டேன், என்னோட நண்பர்களோட நான் இறங்க போகிறேன். இந்த வாட்டி நான் விட மாட்டேன். தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், இயக்குனர் சங்கமாக இருக்கட்டும், நடிகர் சங்கமாக இருக்கட்டும், நான் ஒத்த காலில் நின்று இந்த வாட்டி இந்த சிடி மட்டும் நான் பிடிச்சேன்னா, மருது சிடி மட்டும் நான் பிடிச்சேன்னா, அந்த சிடியை வச்சுக்கிட்டு எந்த தியேட்டரில் கண்டுபிடிச்சாங்க நான் கண்டுபிடிச்சி நான் ப்ரொடியூசர் கவுன்சிலில் வைக்க போகிறேன். நடவடிக்கை எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் நான் மறுபடியும் உங்களை சந்திச்சு என்னோட முடிவு என்னன்னு நான் தெரிவிக்க போகிறேன். ஏன்னா போர் அடிச்சு போச்சு. நான் சினிமா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து சொன்னால் வேலைக்கு ஆகாது. நம்ம வெளில வரணும். பரவாயில்ல, அழுக்கானா சட்டை அழுக்கானான்னு சண்டைனா சட்டை கிளியே தான் செய்யும். அதுக்காக வந்து நம்ம வந்து பின் நோக்கி இருக்க முடியாது. We all have to be united and move forward to kill piracy. I request again, ஒரு பொதுச் செயலாளராக நான் கேட்கல, ஒரு நடிகனா நான் கேட்குறேன். பாதிப்பு என்னோட சக நடிகைகளோட திரைப்படங்களோட எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியும் இந்த திருட்டு விசிடினால. ஸோ பேஸ்ட் ஆன் தட், என் படம்ன்றதுக்காக இல்லை, பேஸ்ட் ஆன் தட் ஐ எம் கோயிங் டு டேக் அ வெரி வெரி ஸ்ட்ராங் ஸ்டாண்ட். அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒரு கை பாத்திர போகிறேன் இந்த வாட்டி. பொதுவாகவே ஆடியன்ஸ் அன்பாக இருந்தால் அந்த படம் ஹிட்டுன்னு சொல்லுவாங்க. அன்பனே ஆடியன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அந்த படம் பெரிய ஹிட்டு தான். அதனால் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த இடத்த கூப்பிட்டு வந்து இன்றைக்கி மீடியாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்து அன்பனனுக்கு, முத்தியாவுக்கு, விஷால் சாருக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். விஷால் சார், பாண்டிய நாடு, பூஜை, பாயும்புலி, மருது 4 படத்தை தொடர்ந்து சாதனை நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து சுராஜ் நம்மளோட 5ஆவது படத்துலையும் இருக்கிறேன். நான் பெரிய கொடுமை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த கொடுமை விடாது, துரத்திக்கிட்டே தான் இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு. விஷால் சார்னு பொதுவாக எல்லாம் சொன்னாங்க அவரை பற்றி, ஒரு நல்ல மனிதர், சினிமாவுக்குள்ளே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அதே உண்மை. நல்ல எண்ணங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த உதவி செய்கிற எண்ணம் இருந்தால் நமக்கு எல்லோருடைய சப்போர்ட் இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து விஷால் சார் உதாரணம். இன்றைக்கும் நல்லா இருக்கார் அவர். சினிமாவுக்குள்ளே மட்டும் இல்லாமல் நான் தொடர்ந்து கூட இருந்துக்கிட்டே இருக்காருனா, என்னடா நான் திருப்பி அவர் எல்லாம் சொல்லிட்டாங்க நானும் சொல்கிறேன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. தொடர்ந்து கூட இருக்கனால எனக்கு தெரியுது அவ்வளோ உதவி பண்ணுறாரு வெளியில். இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லையும் சரி, ஏதோ அவர் கண்ணுக்கு ஏதோ ஒன்று பட்டு அஸ்டனை கூப்பிட்டு அவரை கூப்பிடு அப்படின்வார். என்ன சார் நீ கூப்பிடு, அப்படி கூப்பிட்டு வேண்டார். ஏதோ ஒரு விஷயம் பேசுவார். அந்த விஷயத்தை அவர் சொன்னோன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி கண்டுபிடிச்சிங்க சார்? இல்லையா, ஏதோ பாவம் மாதிரி அப்செட் ஆகி உட்காந்துருக்காங்க, ஏதோ பிரச்சனை நடக்குது அங்கே, அதுக்காக நான் கூப்பிடுச்சேன் அப்படின்வார். ராஜபாத்தில் ஷூட்டிங் பேக்கப் ஆகி ஏர்போர்ட்டுக்கு வர்றப்ப பேரையூர் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வண்டியை நிப்பாட்டிட்டு வடை சாப்பிடலாமா அப்படின்ட்டு. ஓகே அப்படின்னு வடை சாப்பிடலாம் அப்படின்ட்டு போய் அஸ்னா விட்டு வடை வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அந்த தள்ளு வண்டியில் ஒரு அம்மா, வயசுக்கு வந்த 2 பொண்ணு, ஹஸ்பண்ட் பக்கத்து கீழே உட்காந்து வடை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5 பேர் வந்தாங்க. ஏதோ கையில் நோட்டை காட்டி ஏதோ கொஞ்சம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அம்மா சொல்லுது, இருங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க அப்படின்னு. இல்லைம்மா என்னம்மா நினச்சிக்கிட்டு அப்படின்னு கட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த அம்மா நோட்டை காட்டுது. நான் 5 நாள் கட்டியிருக்கேன். இல்லை 4 நாள் தான் கட்டியிருக்கேன், ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்குது. இது நாங்களும் பார்க்கலாம். அந்த விசாரிச்சாட்டம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அங்கே என்ன பிரச்சனை நடக்குன்னு பாரு அப்படின்றாரு. பார்த்துக்கிட்டே இருந்து சரி ஏதோ தவணை பிரச்சனையில் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு மேட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அவங்க ரொம்ப காரசாரமாக பேசினாங்க. அந்த அம்மா வந்து அந்த பொண்ணுகளையும் பேச விடாமல் சமாளித்து வியாபாரத்தையும் பார்க்க முடியாமல் போராடிக்கிட்டு இருக்குது. உடனே அஸ்டனை கூப்பிட்டு என்ன ப்ராப்ளம்னு பாரு அப்படின்னாரு. இல்லை சார் ஏதோ பிரச்சனை, கடன் பிரச்சனை ஏதோ அப்படின்ட்டு. சரி அந்த வண்டிகளுக்கு மொத்தம் பஜ்ஜி வடை கடை மொத்தம் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் கேட்டு வந்தார்.
இல்லை சார், எல்லாத்தையும் கேட்டு வந்து அந்த காசை கொடுத்து அப்படின்றாரு. போய் கேட்டுக்காப்புல இவர், இந்த வடை எல்லாமே எவ்வளோமா டோட்டலில் விலை சொல்லுங்க அப்படின்னு. என்னதான் கிராமத்தை போய் அப்படி சொன்னான்னு டக்குன்னு முழிப்பாங்க இல்லையா? அவங்க புரியல, என்னப்பா சொல்கிற, மொத்தமாக எவ்வளோம்மா வரும் தம்பி, ஒரு 750 1000 ரூபா வரும். அப்படியா? கூப்பிட்டு சார் 1000 ரூபா வருமா சார்? அதில் வேண்டாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த பேக்கு பின்னாடி ஜிப் பேக் எடுத்து காசு அள்ளி கொடுத்தாமச்சேன். அது 10,000மோ 15,000மோ தெரியாது, எடுத்துக்கொண்டு முதல்ல எனக்கு அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு வா அப்படின்ட்டு அள்ளி கொண்டு அப்படியே அந்த அம்மா கையில் கொடுத்தோன்னா அவங்க வாங்க மாட்டேன்றாங்க. அதே அந்த கிராமத்துக்காரங்க சும்மா தெரியாத வந்து 5 லட்சம் கொடுத்தா உடனே வாங்கிட மாட்டாது. அவங்க வாங்காமல் பதறாங்க, எதுக்கு காசு கொடுக்குறாங்க, எதுக்கு இல்லைம்மா நீங்கள் வச்சுக்கோங்கம்மா, இது பிடிங்க மாதிரி வச்சுக்கோங்கம்மா. அந்த கடைங்கட்டு பிரச்சனை பண்ணவங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இல்லைப்பா சொல்லு, அந்த ஹஸ்பண்டும் கேட்குறாரு, இல்லை எதுக்கு தம்பி, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு டக்குன்னு வந்து வண்டியில் கிளம்பியாச்சு. நான் சொன்னேன், சார் திடுதுப்புன்னு கொண்டு 5 கோடி ரூபா கொடுத்தாலும் யாரும் நம்பி வாங்க மாட்டாங்க சார். யார் கொடுத்தமுடா தெரியணும், எதுக்காக கொடுத்தமுடா தெரியணும், இல்லை இது எப்படி வாங்குவாங்க, அல்ல அதனால ஒன்றும் இல்லை. அப்போ நான் தான் பாபு கூப்பிட்டு சொல்லிட்டு வா, இவர் அப்படி தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். இல்லாட்டி அங்கே தூங்க மாட்டாங்க பாவம், நைட்டு பூரா சத்தியமாக தூங்கவே மாட்டாங்க. என்னவா இருக்கும், எதுக்கு இந்த காசு யாராக இருக்கும், நாளைக்கு வந்து சேர்த்து எக்ஸ்ட்ரா கேட்டாண்டி என்ன பண்ணுறது, 8,000 ரூபா கொடுத்துட்டு போனாங்க, திடீர்னு 5,000 ரூபா கேட்டாண்டி என்ன பண்ணுறது அப்படின்னு தூங்க மாட்டாங்க சார். அப்போ அதுக்கப்புறம் அந்த பாபு போய் எது சொல்லி பம்பருக்கு சொன்னோன்னே எல்லாரும் வந்தாங்க. அதுக்குள்ளே விசாரிச்ச தயவுசெய்து ஏயா அப்படின்னு கிளம்பிட்டாரு. இப்படி நிறையா உதவிகள் நான் பார்த்துருக்கேன் சார். தெரியாமல் அவ்வளோ உதவிகள் பண்ணிகிட்டு இருக்கீங்க சார். கண்டிப்பாக உங்களோட எண்ணத்துக்கு நீங்கள் என்ன மேலும் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் உங்களுக்கு கீழே சப்போர்ட் அத்தனை பேர் இருப்பாங்க சார். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கோங்க சார். இந்த உதவி தொடர்ந்துக்கிட்டே இருக்கணுங்க சார். இயக்குனர் முத்தியா சார், முதல் படம் குட்டி புள்ளி நடிக்க ட்ரை பண்ணேன், சரியான எனக்கு அமையலை. அதுக்கப்புறம் கொம்பனுக்கு ட்ரை பண்ணேன், அதுலேயும் வாய்ப்பு அமையலை. அப்புறம் மருது பிரதர், இந்த படத்தில் நான் கண்டிப்பாக நடிச்சே ஆகணும் அப்படின்னு அதே மாதிரி அன்பனை நினச்சாங்க, முத்தியா பிரதர் நினச்சாரு, எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என்னடா இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் அந்த ஹீரோ கூட காமெடியாக நடத்திக்கிட்டே வருவேன், அது ஒரு ஜாலியாக இருக்கும். இதில் அந்த காமெடியன் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி என்னை ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காரு பிரதர். அது நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இல்லை கண்டிப்பாக எப்படி ஒரு படத்தை இப்போ நாயேசர் நல்ல ஜாலியாக இருக்கப்போ ஒரு இடத்துல டோட்டலாக ஒட்டுமொத்த தேட்டரை அப்படியே ஒரு மாதிரி ஒரே வச்சிருவார். அந்த மாதிரி சில விஷயம் நடக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு ஒரு குணச்சித்திர கேரக்டர் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் பார்க்குறப்ப சூரி இப்படி நடிப்பாப்பில்லையா அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூரியை நம்பி எந்த கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு டைரக்டர் முன் வருவாங்க. இப்படி வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் முத்தியாவுக்கு ரொம்ப 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 நன்றி. அதே மாதிரி டைலாக்கும் சரி, ஏன் அவர் 3 படம் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அவ்வளோ ரசிகர் இருக்காங்க. அது தென் மாவட்டங்கள் அதிக ரசிகர். காரணம் அந்த டைலாக் பிச்சு உதவி மனுஷன் கூட ஒரு சரியான ஆர்டிஸ்ட். அப்பத்தா அவர் பார்த்துருங்க படத்தை முக்கியமான கேரக்டர், விஷாலுக்கு அடுத்து அப்பத்தாது அது முக்கியமான கேரக்டர். அது அவங்க சில டைலாக் வரும், அவங்க அப்படியே முத்தியாசம் கூப்பிட்டோன்னே படப்படப்புன்னு வேர்க்கும், ரைட்டு வண்டி வேர்க்குது பங்காளி கூப்பிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அது அப்படியே அந்த டைலாக் சொல்லிக் கொடுப்பாங்க. அஸ்டனேட் ஒரு 5 பேர் ரவுண்டு கட்டி சொல்லிக் கொடுப்பாங்க. அது அப்படியே இப்போ அந்த டிஸ்கவரி சேனல் ஒரு மாலை 4 புலி சுற்றிக்கிட்டே அப்படி இருக்கும். அப்படியே பார்க்க இங்கே பாங்க, என்ன பேரா, பேரா நான் ஒன்று சோறு போட்டு வளர்க்கலடா அப்படி இப்படி. அதுக்கு இந்த பக்கம் இன்னொரு இங்கே பாருங்க, இப்போ நீ இருப்பேன் நான் சொல்லித்தரேன், நான் சொல்லு எல்லாம் ரவுண்டு கட்டி அது மனப்படம் பண்ணுறது. ஆனால் டைலாக்குள்ள அப்படி இருக்கும் டைலாக். நேற்று படம் எத்தனையோ படம் வந்துருச்சு. முத்தியாண்டு டீப் பண்ண உள்ள கிராமத்துக்கு உள்ளே போய் அலசுறாப்புல டைலாக்லாம். அந்த அப்பத்தான் அப்படிங்கிற ரெடின்ற விட்டேன் ஆக்ஷன் அப்படின்னு விட்டு இப்போ சைடு இடுப்பவே பார்த்துக்கிறேன், இப்போ சைடில் கையக்கே வச்சு திரும்பி பார்க்கும். என்னடா அப்படின்னா அது அந்த அஸ்டனுக்கு எழுதி கொடுப்பாங்க, தெளிவாக கொட்டையாக எழுதி கொடுப்பாங்க. அது மறந்துடும். அதனால் நம்ம அந்த கேமராக்கு முன்னாடி வந்து அப்படியே உட்கார வச்சு ரெடி சார் அப்பத்தா போகலாமா, இது போகலாம் ரெடியா, டேய் வண்டி வாங்குது உள்வாங்குது நல்லா சொல்லுங்க, ரெடிண்டு ஆக்ஷன். டே மருது என் அப்பத்தை இடுப்பை பார்க்காதன்னு சொன்னேன். அப்போ இடுப்பை பார்க்க இல்லை ரெடி ஒன்று நம்ம வேல்ராஜன் எங்கள் என்னங்க அதான் அந்த பிட்டை கொடுங்க அப்படின்றார். பார்த்தா பிட்டு இப்படி இவ்வளோ எழுதி வச்சுருக்கோம். சரி இப்போ என் உடனேலேருந்து இப்படி எடுப்பாங்க, என்ன சாட்டு பங்காளி பாயிண்ட் ஆஃப் ஏதோ ஒன்று எடுப்பாங்க இப்படி இங்கிட்ட வச்சு இப்படி செசன் அது எடுக்க பார்த்தீங்கன்னா அந்த பிட்டு நடிச்சு வச்சு இப்படி கையில் காட்டுவாங்க, இதுதான் லுக்கு இங்கே பாருங்க. அது என்ன டே என் மருது யாருக்கு தெரியுமாடா, என் மருது இன்னைக்கு வந்து அவ வந்து சாதாரண நல்லடா, அவன் இன்னைக்கு அப்பேற்பட்ட அப்பத்தா லுக்கு மாறுது. வேல்ராஜன் நீங்க பேப்பரை சைடில் காட்டினா மாறுதான் செய்யும், என்ன பண்ணட்டும்.
பேப்பரை சூரியக்கிட்ட கொடுங்கோ. இங்கே வச்சுக்கிறேன் இந்த பேப்பரை, இப்படி வச்சுக்கிடுவேன். ரெடி, ஆக்ஷன். டேய், என் பேரனை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? என் பேரை வந்து மோசமா. அப்பத்தா உன்னை வெல்ராஜன் லுக்கு மாறும். சூரியனை கீழே பிடிச்சா லுக்கு மாறும். என்ன பண்ணட்டும்? இப்போ நான் அண்ணன் இப்போ பாருங்க, அப்பத்தா பக்காவாக பண்ணும் பாருங்க. பேசத்தாண்டு. டேய் மருது, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? என் பேரை சாதாரண இல்லடா. டேய், அவனுக்கு நான் சோறு போட்டு வளர்க்கலடா, அதை போட்டு எதுவுமே டேக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். என்ன சூப்பர்? நெத்தியில் ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு என்ன தெரியுது? அந்த பிட்டு இங்கே ஒட்டிட்டாங்க சண்டாளுங்க. இந்த வசனம் பூரா அப்படி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அந்த ஓப்பனிங் தான். சுரேஷ் வந்து அப்படி குத்த வரப்ப ஹீரோ அப்படி கையை பிடிப்பார். பிடிச்ச அந்த இதில் இருந்து வில்லன் காப்பாற்றி அவனை சேர்ந்து விட்டு ஹீரோ வந்திருப்பார். யார் அவன்? பட்ட பகல்ல குத்த வரேன், யார் அவன் அப்படின்றப்ப நான் சொல்லட்டுமா அப்படின்ட்டு நான். அவன் பொறப்ப சொல்லவா சிறப்ப சொல்லவா? முதல்ல பொறப்ப சொல்லு. பேரு மருது, ஊர் தலையங்கோட்டை, இனத்துல சிங்கம் குணத்துல புலி. சிறப்பு எதை சொல்ல, எத்தனை சொல்ல? அவன் மல்லு வேட்டி மடிச்சு கட்டி மார்பலக திறந்து காட்டி 8 வச்சு நடந்து போனானா, ரோட்டில் பட்டு கொடுத்துன பொண்ணு கூட 10 நிமிஷம் நின்று பார்க்கும். நின்று பார்க்கறது பொண்ணுன்னு தெரிஞ்ச நிமிந்து பார்க்க மாட்டேன் மருது. மருதுக்கு ஆம்பளைங்கிறவன் தொன்னசாமி, பொம்பளைங்கிறவன் முதசாமி. அப்பேற்பட்ட முதசாமி எவனாவது தப்பா பார்த்தேன் சுத்தி நின்று அடிப்பேன். தப்பு தப்பா பார்த்தேன் சுத்தி விட்டு அடிப்பேன். ஏன்னா மருதுக்கு பயம் கிடையாது. எவன் குத்த வந்தாலும் ஓட மாட்டேன், எவன் ஓடினாலும் குத்தாம விட மாட்டேன். மனுஷன்னு தெரிஞ்ச உசுரை குடிப்பேன், மனசு உள்ள தெரிஞ்ச எதையும் குடிப்பேன். அப்போ தொழில் ஊக்கு போடுறதா அப்படின்னு பாபா பாஸ்கர் மாஸ்டர் உள்ள என்ட்ரி. சூறாவளிடா மாஸ்டர் இருந்துச்சு. அப்போ மாஸ்டர் வந்ததுக்கப்புறம் அப்பத்தா எப்படி மனநிலையோ அதே தான் நான். முடிஞ்சு போச்சு. நம்ம 5 நாள் முடிஞ்சு வச்சு கதை. அப்படியே இந்த ஒரு மாதிரி அப்படி சன்னி வந்த கோழி மாதிரியே தெரிவேன். காலை அப்படியே இருந்தேன். ஆனால் மாஸ்டர் விட மாட்டார். நீ வாயா, வாமா உடனே வா வா. இல்லைங்க, நீ ஹீரோவுக்கு பிஜிஎம் உள்ள போகிறீங்க, ஓகே, என்னையும் கூப்பிட்டு பிஜிஎம்ன்றீங்க. பிஜிஎம் நான் பண்ண அன்பன் எங்கே வந்துருவார், புரிஞ்சுக்கோங்க. இல்லை வாட்செல்லாம் சொல்லி என்னை 2 மூமெண்ட்டாக போட விட்டு அப்புறம் 4 ஆக்குவார், அப்புறம் 6 ஆக்குவார். அப்புறம் விசாச பார்ப்பார், யார் ஹீரோ, அவன் இவ்வளோ மூமெண்ட்டு போடுறேன் அப்படின்னாரு. இல்லை சரி ரைட்ரி நீ பண்ண, அவன் அத்தனை மூமெண்ட் போட்டானா பார்ப்போம் அப்படின்வாரு. அப்போ விசாசம் வந்து தட்டி கொடுப்பார். சூப்பர் சூப்பர் யானே, நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மைக்கே மாஸ்டர் உங்களுக்கு தேசிய விருது வேண்டாம், என்னையெல்லாம் ஒரு 10 படம் ஆட வச்சிங்கன்னா 10 தேசிய விருது உங்களுக்கு. இப்படி வாய்ப்பு கொடுத்து என்னை இப்படி ஆட வச்சுக்கிட்டு இருக்கிற பங்காளிக்கும் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். உண்மைக்கே இப்போல்லாம் எங்கள் வந்து யாராவது கேட்டால் எங்கள் டாடி சூரிய டான்சர் அப்படின்ற என் பையனே, எங்கள் டாடி டான்சர். அந்த அளவுக்கு என்னை உருவாக்கி விட்டீங்க மாஸ்டர். நான் மறக்கவே மாட்டேன் மாஸ்டர். நீங்கள் வேறு படத்தில் ஆடினா கூட சும்மாவே என்னை கூப்பிட்டு ஆட பண்ணுங்க, பரவாயில்ல, பேசிக்கிடுவாங்க டேரக்டர்கிட்ட. ரொம்ப நன்றி மாஸ்டர். பங்காளி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பங்காளி. எங்கள் அண்ணன் வேல்ராஜன், அவர் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அவருக்கு என்ன பிரச்சனைனா, சாரு இப்படி விஷால் சாரு, அடுத்து நான் அப்படி பார்ப்பேன் விஷால் சாரை, அதுக்கப்புறம் ஸ்ரீதிவே என்னைய பார்க்கும்படி, அப்புறம் அப்பத்த கீழே இருந்து பார்க்க எங்களை இப்படி இருக்கும். அப்படியே மேலே ஏறி போனாண்ட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம், படிக்கட்டு மாதிரி. இதில் அந்த அவர் அந்த பிடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ கஷ்டப்படுவார் மனுஷன். ரெடி, அது பேர் வச்சுக்க, லென்ஸுக்கு தான் நம்ம பேர் வச்சுருப்போம். 50 டேய் 70 போடு, 96 போடு அப்படின்பாரு. ஆனால் பார்த்து இன்னொரு லாங்குவேஜ் உள்ளே பேசிட்டுக்காக எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னடா அப்படின்ட்டு அவங்க அசிஸ்டன்ட் சொல்வார், டே 2 feet ஆப்பிள்ஸ், 1 bit ஆப்பிள், ஆஃப் பிட் ஆப்பிள், எஸ்ஆர் எஸ்ஆர் எஸ்ஆர்னு ஓடுவாங்க. அந்த விசுவாசம் நிற்கிறப்ப டக்குன்னு ஓடியாந்து ஒரு 1 bit ஆப்பிள் அப்படின்னா டபக்குன்னு என் காலுக்கு ஒரு சொருகுவாங்க, அப்படி வந்துடுவேன். ரெடி, ஓகே ஓகே, ரெடி, கேமரா ஆக்ஷன், கட். டாய் சார் 1.5 bit ஆப்பிள், சிறுதியை வச்சு சாக்குன்னு தூக்கிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஈக்குவல் வந்துடுவாங்க.
ரெடி ஆக்சிடென்ட் இல்லையே டே ஒரு டூபிட் ஆப்பிள் எடுத்துருவா டூபிட் ஆப்பிள் ஓகே சார் அப்படி அபத்தாட்டிக்கு அப்படி சொல்லுவாங்க. அபத்தா அப்படி வந்துடும். வந்தாலும் பிடிக்க முடியாது அபத்தாவை. டூ ஆஃப் பிட் ரெண்டடி சொருகு எஸ் சடக்கு அப்படி ஏறிக்கணும். அப்பயும் பிடிக்க முடியாது. பாட்டி தெரியலை மண்டை தான் தெரியுதுன்னு பிரேமில் பாப்பார். திருப்பி ரெடி ஒன்று விசாரிச்சார். ஏங்க கீழே ஸ்டூலை வைடா. அவள் தான் ஸ்டூலை வச்சுருவாங்க. இப்போ நின்றோம்னா இப்போ பார்த்தா அப்படி எல்லாரும் முடிஞ்சு கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். அப்படி ட்ராலி அப்படி அப்படியே ஏன்னா எல்லாரும் ஒரே லெவலாக தெரியும். இந்த செட் பண்ணுறதுக்கு அவள் அவ்வளோ கஷ்டப்பட ஆரம்பிச்சேன். சில ஒரு இடத்துல பார்த்தோன்னா பக்கா இருக்கு, கீழே பாட்டிக்கு ஸ்டூலும் இல்லை, ஆனால் விசுவாசத்துக்கு ஈக்குவலாக இருக்கே. சூப்பர் சூப்பர் பங்காளி தான். பக்கா கிளியராக இருக்குது. ஓகே இந்த ஸ்டூலை போடுங்க, சேரை போடணும், ஒன்று இது பண்ணாதீங்க, பேசாமல் இருங்க. கிளியர் வேல்றா சார் போடலாம் சார். என்ன போடலாம் இப்போ கிளியராக இருக்கு. என்னான்னு பார்த்தா பாட்டி தரையில் தான் நிற்கிது. அப்படி திருப்பி பார்த்தா விசுவாசர் உட்காந்துருக்காரு. இவர் உட்காந்துருக்காரு, அது நிற்கிது, ஐயக்கோலா இருக்குது. அவ்வளோதான். மனுஷன் அப்படி கஷ்டப்பட்டு எங்கள் அண்ணன் வந்து படம் கொடுத்துருக்காரு. அதில் என்னையும் கொஞ்சம் நல்லாவே காட்டியிருக்காரு. அழுக்கு ட்ரெஸ்லையும் அழகாக காட்டியிருக்கேன். எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப 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 நன்றிங்கண்ணே. மீஸ்டர் இமானண்ணே எங்கே போனால் இன்றைக்கி அண்ணனை பற்றி எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. இன்றைக்கி யூத்தோட ஹீரோ. அவருக்குன்னு அவ்வளோ சீர் இருக்காங்க. ஆனால் இமானண்ணே பாடல் எப்போவுமே இப்படியே இருக்கணும். அண்ணன் மேலும் இருந்துக்கிட்டே இருக்கணும். எங்கள் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். எடிட்டர் பிரவீன் அண்ணன். நான் எல்லா ஷூட்டிங்குமே இந்த டப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவங்களாம் மறந்துடுவேன். எடிட்டர் மட்டும்தான் சாமியை கும்பிடுவேன். காரு டிவி கட்டணும், ஊரில் அந்த சின்ன இடத்த வாங்கிவிட்டு அதுக்கு கட்டணும், இது கட்டணும், பேங்க் கரை வீட்டுக்கு வந்துடக்கூடாது. இது எல்லாத்துக்குமே நான் எடிட்டர் மட்டும் சாமி விடுவேன். அந்த வகையில் அண்ணனுக்கு பொண்ணு சொல்லிட்டேன் முத்தியாப்பங்கள்கிட்ட, பிரவீன் சார்கிட்ட போன கொடுங்க, 5 டிவி இருக்குது, அப்படியே பார்த்து கொஞ்சம் கட்டிய சடக்குன்னு போடாமல் அப்படியே பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் அண்ணே பார்த்துக்குங்கண்ணே. அப்போ நமக்கு எங்கள் டீம் எல்லாத்துக்கும் எல்லா டோட்டல் மெயினாக வந்து உதவி இயக்குனர்கள், கோஆர்டினேட்டர் செல்வ பண்டியா இருக்கட்டும், பிரேமன் இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டம் உண்மைக்கு. முத்தியாப்படம் வில்லேஜ் படம் மாதிரி தெரியும், ஆனால் அவ்வளோ கஷ்டம். அது அந்த வெயிலில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் உள்ள வச்சுருப்பாரு. அதுலேயும் ஒவ்வொருத்தரும் கூட்டு நிப்பாட்டு பெரிய விஷயம். ஐயா ஊருக்கார நீங்கள் உங்கள் பேர் என்ன? மலைச்சாமி அந்த டைலில் கணக்கு சொல்லிக்கிறாரு. மருது கூப்பிடுங்களா வாப்பா சொல்லுங்கள். அதுக்கு இன்னொரு ஏன் எங்களை கேட்டால் நாங்கள் சொல்ல மாட்டோமா? அப்பா அவருக்கு தாங்க சொல்லி கொடுத்துரு. எங்கிட்ட சொல்லிக் கொடு, நாங்கள் சொல்கிறோம். அப்போ முத்தியா என்னையா அப்போ வேறு நம்ம பேச மாட்டோமா? என்ன பஞ்சாயத்தில் நம்ம பேசாத பேச்சா தம்பி? இப்போ அவங்கள சமாளிக்க அவ்வளோ கஷ்டம். உதவி இருக்கணும். அவ்வளோ பேத்துக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணல. ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறோம். டோட்டல் எங்கள் டீம் எல்லாம் சுரேஷ் பங்காளி மேலும் பெரிய இடத்துக்கு வரணும், பெரிய வில்லனா வரணும். நம்ம நாராயணனே, மாரிமுத்து சார், நாங்கள் அடுத்த ஜிவாஜின்னு சொல்லுவோம் எங்கள் இதில் வந்து. உண்மைக்கு அப்படி எத்தனை பக்கம் கொடுத்தாலும் அசால்ட்டாக பேசுகிற மனுஷன். சில நேரத்தில் வந்து பேப்பர் முடிஞ்சிடும், பேக்கப் ஆனால் கூட அண்ணன் பேசிக்கிட்டே இருப்பாப்புல, போயிட்டே இருக்கும். அப்புறம் வீட்டுக்காரே வந்து அண்ணே ஷூட்டிங் முடிச்சுட்டாங்க, போய் 1 hour ஆச்சு, நீங்கள் கிளம்புனீங்கன்னா நாங்கள் மாடை கட்டணும் அப்படின்றாங்க. அண்ணன் அது எவ்வளோ டைம் கொடுத்தாது. தாஸ் அண்ணன், டெரர் அண்ணன், கண்டிப்பாக அந்த ஃபைட்டு பார்க்குறப்ப தாஸ் அண்ணனை பார்த்து அவ்வளோ கஷ்டம். கொஞ்சம் மிஸ் ஆகுனா பார்த்து அந்த கழுத்து உடஞ்சிருக்கும் பாவம். அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்தாங்க. எல்லாத்துக்கும் மிகப்பெரிய பேர் கிடைக்கும்ண்ணே. ரொம்ப ரொம்ப நன்றி. அதெல்லாம் மீறி எங்கள் அண்ணன் சண்டால இந்த சாதிக்கு பாசானே பூதி என்ன மேனேஜர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. அதில் சாதிக்கு பற்றி தப்பாக நினச்சிக்கிறாங்கன்னு ஒரு சின்ன ஃபன்னு தேவைப்படுது. என்ன மனுஷன் அந்த ஃபோன் பண்ணி அடி வந்தாச்சுப்பா, முன்னே 5 நிமிஷம் முடிச்சிருப்போம், அவசரப்பட்டு வந்துட்டேன். அவர் சாதிக்கணும் என்னண்டா சின்சியாரிட்டியாக இருக்கானே. என்னென்னா அன்பன் எங்கிட்ட ஒர்க் பண்ண போகிற அவ்வளோ பரபரப்பாக ரொம்ப சின்சியாரிட்டியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம சாதிக்கணும் அநியாயத்துக்கு சின்சியாரிட்டி. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ். இப்போ எலெக்ஷனில் இருக்க செக் போஸ்ட்டு கூட கொஞ்சம் லூஸில் விடுறாங்க. அவ்வளோ தெளிவாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாப்புல. கிளம்பியாச்சுண்ணே, வந்தாச்சா ஏத்தா உட்காரத்தானே எல்லாம் ஒன்றே தான் பார்க்குறாங்க. வந்தாச்சா அண்ணே வந்துட்டோம்னே, சரிண்ணே திருப்பி அடிப்பாப்புல. அண்ணே வந்தாச்சா வந்துக்கிட்டே இருக்கோம்ண்ணே, இது எதுவும் கேட்பாப்புல. ஸ்டூடியோ ஃபேரில் அதே தான். அஸ்டனுக்கு போய் ஆப்பிள் இப்படி எதாவது எடுத்துனா கூட சும்மா ஒரு மாதம் எத்தனை 2-3 ஆப்பிள் ஜூஸ் போகுது. அவனே ஆப்பிள் ஜூஸு இல்லை 2-3 தேவையில்லையே, 1 தானே, இது 2 கட் பண்ணலாமே. இல்லைண்ணே அண்ணன் அப்புறம் கேட்டால் கொடுத்துக்கலாம், 1 கொண்டு போங்க. ஓகே இப்படி தான் எதை கொண்டு அவன் என்னடா ஆச்சு 2 கேட்டேன். அண்ணே செக் போஸ்ட் ரொம்ப டைட்டாக இருக்குன்னு.
என்னோட சொல்கிறேன் ஆமாண்ணே, அங்கே ஸ்பாட்டில் பிடிக்கிறாப்புலண்ணே, அங்கே மாஸ்டர் கிட்ட ஜூஸ் புளிகிற இடத்துல வந்து லாக் பண்ணுறாப்புலண்ணே. அடுத்து கேட்பேன், அதே மாதிரி தான் இருப்பாங்க. அப்புறம் கேட்பேன், டேய் திருப்பி வேறு ஜூஸ் எடுத்து வாங்கிட்டு அது வரும். அது வரையில ஒன்று எடுத்து வந்து 2 கொண்டு வருவாங்க. வந்து பார்த்தா ஒன்று மாதுளை இருக்கும், இன்னொன்று மோர் இருக்கும். மாதுளைன்னு சொல்லி மோர் இருக்கு எடுத்துகிட்டு வர எக்ஸ்ட்ரா, இது பாஸ் கேட் பாஸ் அப்படின்றாங்க. என்ன கேட் பாஸ்? நாங்கள் 2-3 திட்டு முன்னாடி மோரையும் கொண்டு வருவோம். என்னான்னு கேட்பாரு, மோரை காட்டுவா, ஓகே ஓகே மோர் போகட்டும் பண்ணுவார். பின்னாடி 4 மாதுளை வந்துடும், ஒரே தட்டில் பாஸு மோர். இப்படி வச்சானே. இப்போ ஒரு நான் ஃபோன் பண்ணி, அண்ணா எந்திரிச்சிட்டிங்களா? எந்திரிச்சாருண்ணே. கிளம்பியாச்சா? தேங்க்ஸ்ண்ணே வெயிட்டிங்ண்ணே, டேரக்டர் எல்லாம் வெயிட்டிங். ஓகேண்ணா. திருப்பி அடிச்சார், அண்ணே வந்துட்டீங்களா? சரி தேங்க்ஸ்ண்ணே. அண்ணா சீக்கிரம் வேணா, உங்களுக்காரண்ணே வெயிட்டிங்கு. சாதிக்கண்ணே எங்கே சொல்கிறீங்க புரியல? அண்ணா எல்லாமே விசாரிச்சார், எல்லாம் வந்துட்டானே வெயிட்டிங்கண்ணே. நான் சிங்கம் தெரியல இருக்கேன், கொன்னே விடுவேனே சாதிக்கண்ணே. உங்கள் கடமைக்கு ஒரு அளவு தான். இல்லைண்ணே இன்னைக்கு இங்கே தானே இங்கெல்லாம் ஷூட்டிங் கிடையாது, இன்னைக்கு ஹைதராபாத் வந்திருக்கேன், வைசாக்கு வந்திருக்கேன். ஏன் அப்படி? இல்லைண்ணே ஐயோ நீங்கள் இங்கேருந்து சொன்னாங்க, டேரக்டர் வெயிட் பண்ணாரு, எல்லாம் டென்ஷன். சூரிய கொடுங்க போனால் பூதிட்ட போனால் கொடுங்க. எங்கே தூக்கத்தில் அப்படியே வந்துக்கிட்டு அந்த கண்டினியூ அப்படியே ஃபாலோ பண்ணுறது, ரெடின்னுக்கிட்டேன். இப்படி ஒரு ரொம்ப சின்சியராகிட்டானே. தப்பாக இருக்கேன், ஜாலிக்கு சொன்னேனே. ஆமாங்க அப்போ இருக்காங்க. அப்போ திருப்பி வேற எங்கேயாவது குச்சி அப்படிங்க ஒரு டபுளில் போயிடும் வம்பு. அந்த மேனேஜர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி. எங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணது. மேலும் இப்படி எனக்கு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கும் என்னை நல்ல இடத்த வச்சுருக்க என்னோட இயக்குநர்கள், என்னோட ப்ரொடியூசர், அவங்களுக்கு நான் காலம்புரை நன்றி சொல்லுவேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு சோறு போட்டுக்கிட்டு அவங்க தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாஸ் அண்ட் என்டர்டெய்னிங் அண்டு எமோஷனான ஃபிலிமாக இருக்கும். ஒரு பாட்டி பேரன் அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பைண்டிங்கான ஒரு எமோஷனான ஃபிலிம். முத்தியா சார் வந்து பார்த்திங்கன்னா கொம்பன்ற ஒரு மாஸ் ஹிட்டுக்கு அப்புறம் இந்த மருது இயக்கியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மருக்கு ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமான ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முத்தியா சாரோட ஃபிலிம்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலியோடு போய் ஒரு ஜாலியாக பார்க்குற படமாகவும் இருக்குது, மாசாக பார்க்குற படமாகவும் இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் வந்து சம்மருக்கு ஒரு பெரிய ஹிட்டான படமாக இருக்கும். இதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட்டு காம்பவும் பெருசாக இருக்குது. இப்போ பொலிட்டிக்கலாக பேச நினைக்கிறாங்க. ஒரு நடிகர் சங்க கலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு சின்ன விஷயங்கள் மிஸ் இருந்தால் கூட இந்த படத்தில் வந்து விஷால் சாருக்கு அகேன்ஸ்டாக ஒரு கேரக்டர் வந்து ராதாரவியன் பண்ணியிருக்காரு. அதுவே ஒரு பெரிய ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் இருந்த ஒரு எனிமிட்டியோ இல்லை அதுவோ எதுவுமே இல்லை. ரொம்ப 2 பேரும் அவ்வளோ நெருக்கமாக என்ன தம்பின்னு பேசிப்பாங்க, ஒரு சார்னு பேசிப்பாங்க. அதுவே ரொம்ப நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாதிரி தான் தொடர்ந்து நடிகர்கள் எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக இருப்பாங்க. இந்த படத்தில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுரேஷ் ஒரு தாரத்தப்பட்டைக்கு அப்புறம், ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஃபிலிமுக்கு அப்புறம் செகண்ட் ஃபிலிமும் அடுத்த அந்த நடிகை ஒரு ஆர்டிஸ்ட்டை ஒரு ஸ்டெப் கூட்டி போகணும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வில்லனாக வந்துடுவார். ஹீரோவும் முயற்சி பண்ணிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக பெரிய ஹீரோவும் வந்துடுவார். அதே மாதிரி இந்த படத்தை நடிச்சிருக்கிற அத்தனை நடிகர்களுக்கும் ப்ளஸ் டெக்னீஷியனுக்கும் பெரிய பேர் வாங்கி தரும். வேல்ராஜ் ஃபோட்டோகிராஃபி பார்த்தோம், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. மியூசிக்கல் வந்து இமான் ரொம்ப சாங்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி வீர சம்மர் தான் வரல நினைக்கிறேன், இல்லை சம்மர் இல்லை, அதனால் நல்ல ஒரு லைவான ஆர்ட் டேரக்டர். அதுமாதிரி பிரவீன் சார் எடிட்டர், இவங்க ஒரு திறமையான கலைஞன், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேர் வாங்கி தரும். அதேமாதிரி இந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா அஸ்னேட்டர்ஸ் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க். ஏன்னா ஒரு பெரிய மாஸ் ஃபிலிமு ப்ளஸ் வந்து ஒரு 100-150 நாள் இல்லாமல் ஒரு 7-8 டேஸ்க்குள்ளே பண்ணணுன்றப்போ அவங்களோட உழைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதே மாதிரி மேனேஜர்ஸ் எல்லாரோடைய ஒத்துழைப்போட அந்த படம் வந்து கண்டிப்பாக இந்த சம்மருக்கு ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையும். தாரத்தப்பட்டைக்கு அப்புறம் அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கமிட் ஆன படம் தான் மருது. என்னை கூப்பிட்டு முத்தையானை வந்து இந்த கேரக்டர் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கை கொடுத்து இன்னைக்கு இந்த பாராட்டுகள் என்னை பாராட்டுவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். பட்
எந்த பேர் எந்த அதில் எது கிடைச்சாலும் அது வந்து கண்டிப்பாக முத்தையா அண்ணனுக்கு தான் போய் சாரும். கண்டிப்பாக என்னோட குரு பாலா அண்ணன் தான் இது காரணம் என்னை உருவாக்குனதுக்கு. மாலை போடலன்னா உங்களை ஆசீர்வாதம் பண்ணிப்பேன். ஏன்னா என்னை அந்த அளவுக்கு வந்து என்னோட கேரக்டர் என்னோட லுக்கு ஒன்று ஒன்றா ஆனால் இந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று ரசித்து பண்ணுவார். அதுக்கு வந்து கண்டிப்பாக என்றைக்குமே காலம் ஃபுல்லாக கடமைப்பட்டிருக்கேனே. ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அண்ணன் அன்பு செழியன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் மேலே என் தந்தை, இன்றைக்கி நான் வளர்றது ஒரு ஸ்டேஜ் பார்க்கும் போது அப்பா இல்லை ஆனால் என்றைக்குமே என் கூட இருக்கார், இன்றைக்கி ஒரு இடத்துல கூடயே இருக்கார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அப்பா இருந்ததுன்னா. அடுத்து விஷால் முன்னாடி எனக்கு ஓரளவு ஃப்ரெண்டு தான். ஆனால் இந்த நட்பு தொடர்ந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது விஷால் என்ன கேட்டாலும் இப்போ என்ன கேட்டாலும் இந்த டைமில் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். அந்த மாதிரி ஒரு நட்பு மனசார ஒரு மனுஷனை இந்த அளவுக்குலாம் பார்க்க முடியாது. அதாவது ஒரு அண்ணா சொன்ன மாதிரி ஒரு ரியல் ஹியூமன் பீயிங். நான் ஏதோ சரி ஓகே இவர் இப்படி இருப்பார், ஒரு படத்தில் பண்ண போகிறோமே பெரிய ஹீரோவாச்சு. ஏன்னா ஜென்ரலாக விஷால் சார் கூட வில்லனாக பண்ணுறங்கிறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா பக்கா ஆக்ஷன் ஹீரோ அவர். அது நான் சொல்கிறேன். ஆனால் அந்த பழகிற விதம் பாருங்கள், பழகிற விதத்தில் உண்மையான நட்பு இருக்கும். அதை அவர்கிட்ட நான் சத்தியமாக சொல்கிறேன், அது லைஃப் லாங் மறக்க முடியாத சில விஷயங்கள்லாம் நான் அங்கேருந்து காலங்காலமாக அதை தொடரணும்னு நம்புகிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். நம்ம கேமராமேன் சார் வேல்ராஜ் அண்ணன் ஒரு ஆங்கிள்லேயும் என்னோட காட்டி கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் ஒரு அழகாக காமிச்சிருக்காங்க. அண்ணன் கண்டிப்பாக வந்து வேல்ராஜ் அண்ணனை வந்து ரொம்ப சந்தோஷண்ணே. எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி ஸோ மச். என் கூட நடித்தவங்க தாசண்ணை வந்து நான் போய் அதாவது ஆக்ஷன் சீக்வன்ஸில் போயிட்டு, ஏன்னா ஜென்ரலாக அந்த படத்தில் மேக்ஸிமம் டூப்பே போடலை, டூப் போடாமல் தான் பண்ணியிருக்கோம். அப்போ தாசன்கிட்ட போய் சொன்னேன், நான் ஒரு ஒரு டூப்பில் வந்து டூப் இல்லை ஒரு ஆக்ஷன் இதில் வந்துட்டு அப்படியே தலைகீழ விழுகணும், ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு தான். அப்போ நான் வந்து வேணாண்ணே இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை 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 நான் பண்ணிடுறேன். ஏன்னா அந்த அந்த அட்மாஸ்பியரே அப்படி இருக்கும், ஒரு ஜியோகிராஃபிக்கல் சேனல் பார்த்த மாதிரி இருக்கும். அதனால் அந்த இதில் விறுவிறுப்பாக பண்ணிடுவோம். அதில் அண்ணன் பண்ணார், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணார். ஏன்னா இந்த இதில் இந்த உடம்பு வச்சுட்டு பண்ணுவீங்களா நான் எதிர்பார்க்கலன்னா, ஆனால் அந்த டெடிகேஷன் நீங்கள் பண்ணீங்க, அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக மாரிமுத்து அண்ணன், ஏன்னா மாரிமுத்து அண்ணன் வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏகப்பட்ட படம் அவரோட படம் பார்த்துருக்கேன், நான் ஃபேன் அவர். அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த நேட்டிவிட்டியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கும் அண்ணங்கிட்ட. அது கண்டிப்பாக அந்த படத்தில் பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவர் நமோ நாராயணன் டெய்லி எங்களுக்கு ஈவினிங் ஆனால் வேல்ராஜ் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜே அண்ணன் தான். வந்து ஒரு பரபரப்பாக உண்டாக்கிட்டு போயிடுவார். 6 மணிக்கு மேலே பரபரன்னு என்ன சில நாள் 9-10 ஆயிரும், கொஞ்சம் லேட் ஆயிரும். அதுக்கு நடுவில் நாங்கள் வாலிபால் ஆடிட்டு அந்த மாதிரி இருப்போம். இன்னொன்று எனக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக எனக்கு நட்பில் கிடைச்சது வந்து சூரி. என்னன்னா அந்த சாரெல்லாம் எனக்கு போட தெரியும், சொந்தக்காரர் வரனால மனப்பூர்வமாக சொல்கிறேன், என்னோட சொந்த பிரதர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன். அதை இன்னொரு நட்பு கிடச்சிருக்கு எனக்கு. இதெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க கடவுள், அதுக்கு கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரவீன் சார், உங்களோட ஒர்க்கில் அதான் நான் சொன்னேன்ல, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் நான். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ எவ்ரிபடி. அது என்னன்னா விஷால் சாரோட ஏன் வந்து ரொம்ப கஷ்டம் வில்லனா பண்ணுறது அப்படிங்கிற போது, அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் பேக்கேஜ் ஹீரோ. ஒரு ஒரு ஷார்ட் ஒன்று அதில் ரோல் பண்ணுற மாதிரி நாங்கள் கீழே எல்லாம் மண்ணுக்கல், அவரும் பேர் பாடி தான், மண்ணுக்கல் அந்த இதில் உருள்றாங்க. ஸோ 2 டேக் பண்ணுறோம், உருளை மோனு வந்து எல்லாம் குத்துது. இன்னொன்று என்னென்னா அவர் கீழே வரமோன்னு நான் மேலே போனோம், மேலே போகும்போது என்ன அவரோட ஃபோர்ஸுக்கு அவரோட சைஸுக்கு விட்டுருவார். அப்படி யாரில் ஒரு 4 ஃபீட்டு கீழே போய் திருப்பி வந்து அவர் என் வெயிட்டெல்லாம் தாங்கிட்டு திருப்பி என்னைய மேலே கொடுக்கணும். அதெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, அது ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க வேல்ராஜ் அண்ணன். கண்டிப்பாக வந்து படம் பெருசாக கடவுள் புண்ணியத்தில் நல்லா வரும், வெற்றி அடையும். இப்போ புதுசாக ஒரு நடன புயல் உருவாங்கி இருக்கு சூரி சார். அவர் வந்து இப்போ டெரிஃபிக்காக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் இப்படின்னும் போது அவர் அதானே அப்படின்னுறாரு. அதனால் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றிங்க.
நான் முத்தையோட மொதல் படத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்கேன். குட்டி புலியில் ஒரு சின்ன கேரக்டரு, அப்புறம் அடுத்து கொம்பன், அதில் இன்னும் கொஞ்சம் பெரிய கேரக்டரு, இது மருது, இது இன்னும் அதோட இன்னும் கொஞ்சம் பெரிய கேரக்டர். தம்பி சொன்னால் அடுத்த படத்தில் இன்னும் பெரிய கேரக்டர். இப்படியே நீ பெருசாக கூட நிப்பாட்டிடுவேன் தம்பி, நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முத்தையாக்கு, ப்ரொடியூசருக்கு, அன்பண்ணனுக்கு, விஷால் பிரதருக்கு, வேல்ராஜ் சாருக்கு, அப்புறம் தம்பி சூரி, சுரேஷ். ஏடா நைஸ் டைம், நல்லா ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் விளையாண்டுட்டு இருப்பாங்க, சாயந்தரம் முடிச்சுட்டு வந்து வாலிபால் விளையாடுவாங்க. நான் சும்மா போய் உட்காந்து பார்த்துட்ருப்பேன். தம்பி கூப்பிட வாங்க விளையாடலாம். இல்லை ஐம் ஜஸ்ட் ஸ்பெக்டேட்டர் விளையாடுறேன். அது மாதிரி ஏடா நைஸ் டைம். படம் ரொம்ப நல்லா இருந்திருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். டைரக்டர் முத்தையா பற்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து நான் ரொம்ப பிரமிப்பான ஒரு டைரக்டராக நான் பார்த்தேன் 2 படத்துலையுமே, கொம்பன்லையும் சரி இதுலேயும் சரி. என்னென்னா 75 நாள் ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு நாள் கூட சாங் எடுக்கும்போது ஆகட்டும், ஃபைட் எடுக்கும்போதெல்லாம் நிறைய படங்களில் நான் படம் பண்ணும்போதே கூட நான் தனியாக போய் உட்காந்துக்குவோம், ஃபைட் மாஸ்டர் எடுத்துக்குவார் அப்படின்ட்டு. சாங் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால் கேமரா முன்னாடி நிற்போம். ஃபைட் எடுக்கும்போதும் சரி, சாங் எடுக்கும்போதும் சரி, அந்த 75 நாள் ஷூட்டிங்கில் ஒரு நாள் கூட, ஒரு அரை மணி நேரம் கூட அந்த கவனம் செதறாமல் முழுக்க அந்த படம் சீனு டயலாக்கு, படம் சீனு டயலாக்கு, அதுலேயே இருக்கிற ஒரு டைரக்டரை நான் ரொம்ப ரேராக வந்து முத்தையாவை நான் பார்க்குறேன். அவருக்கு வந்து அந்த முழுக்க அதான் சாயங்காலம் 6 மணிக்கு பேக்கப் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த பக்கம் திரும்பி என்னென்ன அப்படிம்பாப்பில், அவ்வளோதான். அது வரைக்கும் அவருக்கு முழுக்க அந்த ஷாட்டில் தான் இருப்பார். அது வந்து ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம். பர்டிகுலராக இந்த படத்தை சொல்லணும்னாக்க உதவி இயக்குனர்கள் எல்லாருமே வந்து அவருக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தாங்க. உதவி இயக்குனர் கோ டைரக்டர்ஸ் செல்வபாண்டியன் சார், பிரேம் நசீர், பாலா, பரணி எல்லாருமே வந்து பெரிய லெவலில் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த படத்தில் வந்து எல்லா படங்கள்லேயும் முத்தையாவோட படங்களில் வந்து இது 3வது படம் மருது, ஒரு உறவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவார். எல்லா படங்கள்லையும் உறவு இருக்கும், அண்ணன், அப்பா, சித்தப்பா, அம்மா, பாட்டி அப்படின்னு உறவுகள் இருக்கும். பட் இவரோட படங்களில் வந்து அந்த உறவு வந்து ரொம்ப நிஜமாக இருக்கும், அதோட அடிநாதம் இருக்கும் அந்த உறவோட, அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது மாதிரி ஈவன் குட்டிப்பிடியில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து தன் மகனுக்காக எப்படி தன்னை வந்து தியாகம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு ஒரு படம். கொம்பனில் பார்த்தீங்கன்னா ஒரு மாமனாரும் மருமகனும் எப்படி மகனாக அப்பனாக இருந்தாங்க அப்படின்னு ஒரு கதை. இதில் வந்து ரொம்ப மகோன்னதமான ஒரு உறவை வந்து ஒரு 3 பெண்களை மையப்படுத்தி ஹீரோவோட கம்பைன் பண்ணி ஒரு உறவை மையப்படுத்தி ஒரு கதை பண்ணியிருக்கிறாரு. பர்டிகுலராக இந்த படத்தில் டயலாக்ஸ் வந்து பெரிய லெவலில் பேசப்படும். அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் நான். ஏன்னா ஒவ்வொரு டைலாகும் அவர் நான் எப்பயாவது சொல்லுவார் திடீர்னு வேறு சீனை கூட, அப்போ ஒவ்வொரு டைலாக்குமே பிரமிப்பாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக டைலாக்ஸ் எழுதியிருக்கிறாரு. அது கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் பேசப்படும். அப்புறம் வந்து விஷால் சார், என்னென்னா நான் விஷால் சாரை வந்து ஒரு நடிகராக பார்த்துருக்கேன், ஒரு தயாரிப்பாளராக பார்த்துருக்கேன், நடிகர் சங்க பொதுச் செயலாளராக பார்த்துருக்கேன் சமீபத்தில். அவருக்குள்ள ஒரு மனிதன் இருக்கார் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் நான் நடிக்கும்போது தான் பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் சினிமாவுக்காக அவர் யோசிக்கிறார். சினிமாவுக்கு ஏதாவது நல்லது பண்ணிடணும், ஏதாவது ஒரு நல்லது பண்ணிடணும் சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக நினைக்கிறார். சிலர் வந்து நல்லவங்க மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே கால்குலேட்டிவாக இருப்பாங்க. முழுக்க தான் குடும்பத்துக்காகவும், தன்னோட அலுவலகத்துக்காகவும், தன்னோட அப்பா அம்மாவுக்காகவும், சகோதரர்களுக்காகவும் எப்படி நம்ம நிஜமாக பாசத்தோடு யோசிப்போமோ அதே மாதிரி சினிமாவை வந்து அவர் பாசத்தோடு நேசிக்கிறார் விஷால் சார். நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன். சில பேரை வந்து தூரமாக இருந்து பார்க்கும்போது நல்லவங்க மாதிரி தெரியும், கொஞ்சம் நெருங்க அவங்களோட வேற ஒரு முகம் நமக்கு தெரிய வரும். ஐயோ நம்ம எப்படி நினச்சோம் எப்படி இருக்காரு அப்படின்னு தோணும். பட் இவர் பக்கத்தில் நெருங்க தான் அவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார் விஷால் சார். நான் வந்து இதை முகஸ்துதிக்காக அவரை போகணுங்கிறதுக்காக சொல்லவே இல்லை, நான் ஃபீல் பண்ணதை சொல்கிறேன். அவர் சினிமாவுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணிடணும், நம்ம இந்த சினிமாவை காப்பாற்றிடணும், தமிழ் சினிமாவை காப்பாற்றிடணும்னு ஆணித்தரமாக அதுக்காக உழைச்சிட்டு இருக்காரு. அந்த மருதில் நடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் சங்கம் ஜெயிச்ச நேரம் ஃபோன் வந்துகிட்டு இருக்கும், அந்த செக்கு பற்றி கேட்பாங்க, ஏதோ கால்களாக வரும், அதுக்கு இடையில நடிப்பார். வந்து அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றா ஆன்சர் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு 6 நாள் கேப் கிடச்ச சென்னைக்கு வந்துட்டு அந்த வேலைகளை பார்த்துட்டு அப்படியே வந்துடுவார். அதுக்காகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் விஷால் சாருக்காக நான் அப்படி ரொம்ப ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிறேன். இயக்குனர் முத்தையா அவர்கள் வந்து 2வது படத்துலையும் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு நான் தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தையில் அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட முடியாது. அது என்னோட உள் மனசுக்குள்ளே என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் முத்தையாவுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த படம் மிகச்சிறப்பாக வந்திருக்குது. அது போக வந்து வேல்ராஜ் சார் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சிறப்பாக சொல்லணும். ஏன்னா அவர் 2வது படம் அது டைரக்டரோட ஒர்க் பண்ணுறாரு. எல்லா படத்துக்கும் நடிக்கும்போது வந்து கொஞ்சம் சின்ன பதட்டம் இருக்கும் லைட்டாக, அந்த ஷார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லும்போது
வேல்ராஜ் சார் சினிமாட்டோகிராஃபியில் வந்து அது பதட்டம் இருக்காது. ஏன்னா நம்ம ஆள் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அவர் மேலே ஒரு இது உண்டு நமக்கு. நம்மால் தான் கேமராவில் இருக்காரு, அதனால் வந்து நம்ம தப்பாக நடிச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோழமை உணர்வு இருக்கும். அப்புறம் சூரி சார் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் அவருக்கு பக்கத்தில் இருக்க மாட்டோமா அப்படின்னு தோணும். அப்படி இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கும் ஹீரோவுக்கும் சூரி சாருக்கும் இந்த படத்தில் ஒரு விளையாட்டு ஒன்று விளையாடுவாங்க. அவர் கண்ணத்தில் அடிக்கிறது மாதிரி, சூரிய அடி வாங்குறது மாதிரி. நிஜமாவே அடிக்கிறாரோ அடி வாங்குறாரோன்னு தோணும். அப்புறம் லேட்டாக தான் தெரிஞ்சு ஒரு சின்ன சீட்டிங் வேலை அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்க்கல, அது ஒரு மேஜிக் வேலை அப்படிங்கிறது ரொம்ப லேட்டாக தான் நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் மாப்பிள்ளை ஆர்கே சுரேஷ் அவர்கள் இந்த படத்தில் தான் எனக்கு பழக்கம் ஆனார். இந்த பழக்கான ஒரு 2-3 நாளே நான் மாமாவும் அவர் மாப்பிள்ளையாகவும் ஆகிட்டோம். மிரட்டி வச்சிருக்கிறார். அதாவது நான் ஒரு டப்பிங் பண்ணும்போது நான் பண்ணாத ஒரு சீனில் பார்த்தேன், பயமாக இருக்கு அவரை. அப்படி ஒரு இது பண்ணி அந்த சீன் ஒரு சின்ன சீக்ரெட்டாக இருக்கணும். அந்த சீன் அப்படி ஒரு முக்கியமான சீன், அதனால் சீனை சொல்லலை நான். பயமாக இருக்குது அவரை பார்த்தாக்க. தாரதப்பட்டைக்கு அப்புறம் வந்து இந்த படம் வந்து அவரை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டும் அஸ் அன் ஆர்டிஸ்ட்டாக. அதுபோக நல்ல ஹியூமன் பீயிங் மாப்பிள்ளை, ரொம்ப ஜாலியாக இருப்பார். அவர் தயாரிப்பாளர் வர ரொம்ப ஜாலியாக இருப்பார். அப்புறம் கூட ஒர்க் பண்ண எல்லோரும் தாசார் ஆகட்டும், அப்புறம் நமோ சார் ஆகட்டும், எல்லாரும். இமான் சாரோட மியூசிக் பற்றி சொல்லணும்னா என்னென்னா, அவர் பாட்டு போட்டாலே படம் பண்ணாலே 2 பாட்டு மினிமம் ஹிட் ஆகிடுது, இல்லை 3 பாட்டு ஹிட் ஆகிடுது. எனக்கு தெரிஞ்ச மருதில் வந்து எல்லா பாட்டும் ஹிட் ஆகும்னு தோணுது. ஏன்னா அந்த பாட்டோட பீட்டு, அந்த விஷயங்கள், அதெல்லாம் நேட்டிவிட்டி அப்படிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மாஸ்டர் அந்த கரும்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாஸ்டர் கரும்பு எடுத்துகிட்டு ஆடுறாங்கல்ல, அழகாக லவ்வபுளாக இருந்துச்சு, எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. கொம்பட்டில் நாதஸ்வரம் வாசிப்பாங்க இல்லையா, அது மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கும். கொம்பன் படத்துக்கு அப்புறம் முத்தையா சார் ஒர்க் பண்ணுவாரா என் கூட அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டில் தான் இருந்தார். அவ்வளோ ட்ரிம் ஆச்சு கொம்பன் படம். பட் அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் முத்தையா சார் வந்து கரெக்டாக தான் சார் நம்ம எடுத்த முடிவு எடிட் ரூமில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணும்போது இந்த படத்தை அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஒரு இதில் தான் இருக்கேன், மைண்ட் செட்டில். ஏன்னா எப்போ ஆரம்பித்தோம் எப்போ முடித்தோன்றது தெரியாமல் படத்தை முடிச்சிட்டோம். இவ்வளோ பெரிய படத்தை அருமையாக வந்திருக்கு படம். முக்கியமாக விஷால் சார், அவருக்கு வந்து அந்த ரூரல் நேட்டிவிட்டி இட்ஸ் பீன் அ வைல்ட் திங். அவர் அந்த மாதிரி கேரக்டர் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவரோட ஸ்டன்ஸாக இருக்கட்டும், அவரோட சாங்ஸாக இருக்கட்டும். சில நேரம் தான் நம்மளுக்கு வந்து எடிட்டராக வந்து தோணும், ஒரு இது எடிட் ரூமில் பார்த்த உடனே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங் பண்ணியிருக்கார் பாபா பாஸ்கர் மாஸ்டர். அந்த சாங் பார்த்த உடனே அவருக்கு கால் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லணும்னு தோணுச்சு. அதையும் பண்ணோம். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். விஷால் சார் அதில் பயங்கரமாக ஆடி இருப்பார். கண்டிப்பாக அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். விஷால் சார் முக்கியமாக எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சதுன்னா கதை பலம். இவர் முத்தையா சாருக்கு வந்து அடிக்கடி கதை பேசிக்கிட்டே இருப்பார். அவர் சின்ன வயசில் அவர் ஊர்லேருந்து இருக்கிற கதைகள்லாம் சின்ன சின்ன நோட்டாக சொல்லிக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி இதையும் ஒரு நோட்டாக எடுத்து ரொம்ப அழகாக டெவலப் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு லாஸ்ட் 30 minutes எல்லாருமே வந்து பயங்கர ஹார்டாக ஹிட் பண்ணோம். வெளில வரும்போது ஒரு பெரிய பாரமோட தான் வரும். அது எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர். அதே மாதிரி இப்போ சூரி சார் பற்றி சொல்லணும்னா நம்மளை எல்லாருமே சிரிக்க வச்சு தான் பார்த்துருக்கோம். இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். நான் பயந்து, அதாவது அவர் அழுவுறதை பார்த்து நம்ம ஒரு சின்ன பெயின் கிரியேட் ஆகும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அது ஆர்கே சுரேஷ் சார், அவர் மாரிமுத்து சார் சொன்ன மாதிரி பயம், அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு பயம் வரும். அவரோட தாடி, அவரோட எக்ஸ்ப்ரெஷன்ஸு, அவரோட கண், அவர் நடக்கிற விதம், மேனரிசம் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாருக்குமே இந்த படத்தில் நடித்த நமோண்ணா இருக்கட்டும், எல்லாம் வந்து தாசராக இருக்கட்டும், ராதாரவி சாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு வெல்-எட்ஜ் கேரக்டர் கொடுத்துருக்காங்க டைரக்டர் சார். கண்டிப்பாக படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் வெளில வருவோம் அப்படின்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே ஒரு வெற்றி படமாக அமையும்னு பெரிய கடவுளை வேண்டிக்கிறேன். என்னுடைய முதல் படம் குட்டிப்புலி, ஒரு சென்டிமெண்ட் வச்சு பண்ணேன். அதில் சில குறைகளை சுட்டி காட்டினீங்க, அது வந்து சரின்ட்டு அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன். அந்த குறைகளை நிவர்த்தி பண்ணி கொம்பன் பண்ணேன். உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டில் தான் கொம்பன் மிகப்பெரிய அளவு ரீச் ஆச்சு தமிழக மக்கள்கிட்ட. ஸோ அந்த 2வது படம் எனக்கு ஊக்கம் கொடுத்தீங்க. அதே மாதிரி என்னுடைய 3வது படம் மருது, இதுக்கு நீங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி தமிழக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். என்னன்னா சென்டிமெண்ட் எல்லாத்துக்கும் சென்டிமெண்ட் இருக்குது. ஆனால் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் சென்டிமெண்ட் படங்கள் கம்மியாகிட்டு இருக்குது. அதில் வந்து கிராமத்து படங்கள் கம்மியாகிட்டு இருக்குது. அதேமாதிரி ஏன்டா எல்லாருமே வைக்கிற கொஸ்டின்ஸ் என்ன, கிராமத்து படங்களாக 1, 2, 3வது படம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த படங்கள் பண்ணுறதுக்கு யாரும் முன் வர்றதில்லை. அது என்ன காரணம்னு தெரியல. அது எல்லோரும் முன் வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சென்டிமெண்ட்னு சொல்கிறாங்க, அது என்ன தெரியல, எல்லாத்துக்கும் சென்டிமெண்ட் இருக்குது.
நான் எல்லா படங்களும் சென்டிமெண்ட் வச்சு தான் பண்ணுவேன். முதல் படம் ஒரு அம்மாவுக்கும் ஒரு பையனுக்குமான உறவை சொன்னேன். 2வது படம் ஒரு பொண்ணு கொடுத்த மாமனுக்கும் பொண்ணு எடுத்த மருமகனுக்கும் சொன்னேன். 3வது படம் அப்பத்தாவுக்கும் ஒரு பேரனுக்குமான உறவு. ஸோ அதை 3வது படத்துலையும் எப்படி ஒவ்வொரு உறவுலையும் ஒவ்வொரு படத்தில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும், அதே மாதிரி இதுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய முதல் படம் அவரை நன்றி சொல்லிக்கிறேன். இது வந்து 3வது படமும் சென்டிமெண்ட்டான படம் தான். என்னுடைய அடுத்த படங்களும் சென்டிமெண்ட் வரும். நான் சிட்டிலேயே படம் எடுத்தாலும் சென்டிமெண்ட் வச்சு தான் எடுப்பேன். நான் எல்லாத்துலேயும் இப்போ வெளியே சொல்லும் போதும் அதை தான் சொன்னேன், ஸ்டேஜில் அதை தான் சொல்கிறேன். அதனால் இந்த படங்கள் சென்டிமெண்ட் படங்கள் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாருமே சென்டிமெண்ட் தான், உலக படங்களே சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. அது எல்லோரும் பார்க்குறாங்க, ஆனால் நம்ம ஊரில் தமிழில் எடுக்கிறது இல்லை. அது என்னன்னு தெரியலை. கேட்டால் ரொம்ப பின்னோக்கி இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு பின்னோக்கி நான் இருந்துட்டு போகிறேன். ஏன்னா இப்போ சிவன் பார்க்கில் வந்து கூட்டம் அதிகமானாலும் கூழ் தான் வந்து முன்னாடி குடிக்கிறாங்க. முன்னாடி வீட்டுக்கு காய்ச்சிக்கிட்டு இருந்த கூழ் இன்றைக்கி சிவன் பார்க்கு முன்னாடி ஆயிடுச்சு. ஸோ வந்து இன்றைக்கி பார்வை பொருள் ஆயிடுச்சு. ஆனால் அது என்றைக்குமே அதிசயமான பொருள். வீட்டுக்கு எப்படி காய்ச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அது மாதிரி சாப்பிட்டு இருந்தாங்கன்னா சிவன் பார்க்கை சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை, பார்க்கெலாம் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது மாதிரி தான் எல்லா பேரும் சென்டிமெண்ட் நினச்சா தவறுகள் குறையும். ஏன்னா தவறுகள் நடக்கிறதே சென்டிமெண்ட் வச்சு தான். அது தப்பே வந்து வீட்டில் இருக்க யாராவது ஒரு நாள் லஞ்சம் வாங்குறாங்கன்னா அதுவே வந்து பொண்டாட்டி பிள்ளைக்காண்டி தான். எந்த மனிதனும் சும்மா செலவழித்து உள்ள பூட்டி வச்சுக்கிறது இது பண்ணுறதில்ல. அதனால் தப்பு நடந்தாலும் அதில் சென்டிமெண்ட் இருக்குது. ஆனால் அது சரியாக நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய சென்டிமெண்ட் படங்கள் தான் எனக்கு எடுக்க தெரியும், அதை தான் நான் எடுப்பேன். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். மற்ற படங்களை எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அதனால் அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சென்டிமெண்ட் படம் எடுக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் உறவுகளை பற்றி சொல்ல முடியும். இல்லைன்னா பின்னாடி வர உறவுகள் அண்ணன் தம்பி எல்லாம் எந்த உறவுகளையும் நம்ம சொல்ல முடியாது. அதனால் அந்த உறவு சொல்கிறதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 2 படங்கள் வெற்றி அடைஞ்சிருச்சு. 3வது படத்துக்கும் தமிழக மக்கள் ஆதரவு கொடுத்து வெற்றி பெற செய்வாங்க நம்புகிறேன். ஏன்னா படம் யதார்த்தம் மீறாமல் எனக்கு தெரிஞ்ச இதை வச்சு நான் நல்லபடியாக பண்ணியிருக்கேன். அப்புறம் படத்தில் முதல் படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சசிகுமார் சார், முருகானந்தம் சார், வில்லேஜ் தேட்டர்ஸ் முருகானந்தம் சார். அப்புறம் 2வது படம் ஞானவேல் சார், கார்த்தி சார். 3வது படம் அன்பண்ணேன். 3 படங்களுக்கும் முதமே நான் வந்து ஸ்கிரிப்ட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எடுத்து ஸ்கிரிப்ட் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டும் பண்ணுறப்ப விசால் சார்ட்ட தான் ஆஃபீஸ் போய் பயோடேட்டா கொடுப்பேன். கிட்டத்தட்ட 10 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறேன். நான் முதல் படத்தில் அமையலை, 2வது படமும் குட்டி அமையலை. ஸோ 3வது படம் எனக்கு விசால் சார் கிடைச்சாரு. அது அன்பனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவர் மூலமாக இப்போ விசால் சார் எனக்கு அடுத்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருப்பார். ஏன்னா அந்த படத்தில் சாரை வந்து நான் எந்த அளவுக்கு, அதாவது நான் சாருக்கு என்ன பண்ண நினச்சேனோ அதை ஓரளவுக்கு திருப்தியாக பண்ணியிருக்கேன். இன்னும் நல்லா பண்ணுவேன். அதுக்கு சார் இன்னும் அடுத்தடுத்த வாய்ப்புகளை கொடுக்கணும். இந்த ஸ்டேஜிலே வாய்ப்பு எடுக்கிறேன். ரொம்ப நன்றி. அப்புறம் எனக்கு உதவி செஞ்ச என்னுடைய உதவி இயக்குநர்கள், டெக்னீஷியன்ஸு, வேல்ராஜ் சார் எப்பயும் போல். கொம்பனில் எனக்கு ஒரு மாறுதலுக்கு உண்டான படமாக இருந்துச்சு கொம்பன். குட்டிப்புலி ஒரு ஸ்டைலில் இருந்துச்சுன்னா கொம்பன் வேறு ஒரு பக்கா ராமநாதபுரத்தை ரொம்ப அழகாக காட்டியிருந்தார். அதேமாதிரி ராஜபாளையம் வட்டார ஏரியாக்களை இந்த படத்தில் ராஜபாளையம் அதில் உள்ள ரூரல் கிராமங்கள் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் இமான் சார், அவர் இப்படி தான் ஒவ்வொரு வட்டமும் கிடைக்காம 3வது படத்தில் கிடச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பிரவீன் சார் ஒரு ஸ்டேஜில் சொன்னார், என்னென்னா எடுத்த எல்லாத்தையும் நாங்கள் வைக்கணும்னு தான் ஆசைப்படுவோம் ஒரு இயக்குனராக. அப்போ இல்லைங்க, இப்போல்லாம் படம் வந்து 2.5 மணி நேரத்துக்கு இருக்கக்கூடாதுங்க, இருந்துச்சுன்னா எந்திரிச்சு போயிடுவாங்க. படத்தை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறோமோ நல்ல விஷயங்களை சீக்கிரமாக முடிச்சிடணும். அதனால் நம்ம வந்து 2.5 நிமிஷம் தான் எப்பயுமே ஃபுட்டேஜ் வச்சுக்கணும் அப்படின்பாரு. கேட்குறப்போ நம்மளுக்கு என்னடா எடுத்து இந்த சீன் போகுது கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறோம், நல்ல சீன் இதில் ரீச் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் சில நேரத்தில் டேபிளில் போகும். ஆனால் எல்லாமே அது நல்லதுக்கு தான். ஏன்னா எடுத்தது நல்லபடியாக போய் சேரும். இந்த டேபிளில் எடுத்ததுனால எடுத்த விஷயங்கள் இருக்கிற விஷயங்கள் நல்லபடியாக சேரும் அப்படிங்கிறத நான் கொம்பனில் உணர்ந்தேன். அதனால் அவர் சார் என்ன சார் ஃபைனலாக ஒரு சின்ன ஒரு ஃபுட்டேஜ் போகிறதில்ல சார், என்ன சார் நீங்கள் எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதெல்லாம் இருக்கட்டும் சார் அப்படின்னு. இல்லை உங்களுக்கு தெரிலங்க அப்படின்னாரு. ஆனால் அதை நான் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் ரொம்ப படம் வந்து கிரிப்பாக இருந்துச்சுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் 3வது படம் அவர் சார் கூட நினச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதுதான் ஸ்டேஜில் சொன்னார். ஸோ அடுத்த படத்துக்கும் பிரவீன் சார் தான். ஏன்னா டைரக்டர்களுக்கு அதாவது விஷயம் மீறாமல் இந்த விஷயம் இருக்கணும் அப்படி நான் ஒரு விஷயத்தை தூக்கணும்னு சொன்னால் கூட இல்லை இது இருக்கணுங்க, இது ரொம்ப முக்கியமானது அப்படிமே. நான் ஒரு ஃபுட்டேஜ் கனெக்ட் பண்ணி போவேன், அவர் ஒரு ஃபுட்டேஜ் சொல்லுவார், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு டைரக்டர்களுக்கு எடிட் ரொம்ப முக்கியம். டேபிளில் கேமராமேன் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர், 2வது ஹீரோ சார், 3வது வந்து களம், எந்த லொக்கேஷன் போகிறோமோ அங்கே கேமராமேன் சார், அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வர்றப்போ டேபிளில் எடிட்டர். ஸோ எனக்கு எல்லாமே அமையுது. அதேமாதிரி ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் அனலர்ஸ் மாஸ்டருக்கு நான் ஸ்பெஷல் நன்றி சொல்லணும்.
என்னென்னா 2 படங்களுக்கு உண்டான ஃபைட்டு ஒரு ஒரு ஸ்டைலில் இருக்கும். இது 3வது படத்தில் இதோட ஒரு ஸ்டைல் வேறு மாதிரியாக இருக்கும். அனலஸ் மாஸ்டர் அவர் ஸ்டைலில் லைவில் புகுத்தியிருக்கிறாரு. அது வந்து படத்தில் 2 ஃபைட்டு ரொம்ப நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து வேறு ஒரு களத்தை எனக்கு கொஞ்சம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு உண்டான இதாக இருக்கும். அதுக்கு நான் அனலஸ் மாஸ்டருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் வந்து ஃபைட்டு வந்து ரொம்ப அதிகமாக நாட்கள் ஆகும் அந்த ஃபைட்லாம் எடுக்கிறதுக்கு. 10 நாள் 12 நாள் 8 நாள் குறைஞ்சது 8 நாள் எடுக்க வேண்டிய ஃபைட்டை 4 நாள் 3 நாள் ஒரு ஃபைட்டெல்லாம் 4 ஹவர்ஸில் முடித்தார். அது நெருக்கடிக்கல. ஏன்னா 75 டேஸில் படத்தை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கப்போ அவர் வந்து ஒரு 4 டேஸில் ஒரு ஃபைட்டை முடித்தார். ஆனால் படத்தில் பார்த்தா ஒரு 3 நாள் ஷூட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அவருடைய உழைப்பு ரொம்ப அசாதானது. அதேமாதிரி அந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருடைய உழைப்பும் ரொம்ப எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீரசமர்னேன். அதாவது ஒரு லொக்கேஷனில் ஒன்றுமே கிடையாது. சொல்லிட்டேன், அண்ணே இங்கே இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கண்ணே தயவுசெய்து, நான் அந்த சீன் முடிச்சுட்டு முன்னாடி எனக்கு வர்றப்போ சூப்பராக இருக்கும் அப்படின்னு. பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கடனை நான் வாங்கி ஒரு குடம் ஒன்று ரெடி பண்ணியிருப்பார். படத்தில் வந்து அந்த 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 லொக்கேஷன்ஸ் வந்து ஒரு மூடை க்ரியேட் பண்ணிச்சு எனக்கு. சீன் நான் வச்சுருக்க சீன் ஒரு வச்சுருக்கப்போ அவர் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ் வேல்ரா சார் பண்ண லைட்டிங்ஸ் இது 2 சேர்ந்து ஒரு மூடை க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ அப்போ ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா ஃப்ரீ கிளைமேக்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கப்போ ஒரு மூடு க்ரியேட் ஆனோம். அது வந்து ரொம்ப கேமராலையும் கொடுத்தாரு, வீரசமரன் ஆர்ட்லேயும் கொடுத்தாரு, எந்த இது பெரிய பட்ஜெட் இல்லாமல். ஸோ அதனால் வீரசமரனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர். நான் படத்தில் எப்போ ஒரு சாங்கு பார்த்தாலும் ஃபஸ்ட்டு என்னுடைய ஆப்ஷன் வந்து பாபா மாஸ்டர் தான். ஏன்னா இன்றைக்கி உள்ள இதில் எல்லா படத்துலையுமே அநேகனாக இருக்கட்டும், எல்லா படங்களுமே அவருடைய சாங் மாசாக இருக்கும். ஏன்னா அநேகன் படத்தில் அந்த தங்கமாரி சாங் வரும்போது மதுரை இருக்க 1200 பேர் தேட்டரில் எழுந்திரிச்சு கிளாப்ஸ் அடித்தாங்க. அப்படியே என்னடா இப்படி ஒரு டான்ஸ் இப்படி ஒரு பாட்டு நம்ம படத்தில் இல்லையங்கிற ஒரு கண்டிப்பாக ஒரு குறையாக இருந்துச்சு. ஸோ அவரை பார்த்துட்டனால ஒவ்வொரு பாட்டுகளுக்கும் அவரை போகணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது. அடுத்த பாடங்களையும் அது தொடரும். அப்படி இப்படி எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன்.